ஆ டிஜிட்டல் வெல்பீயிங் அத பத்தி நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு டிஜிட்டல் வெல்பீயிங் பத்தி சரியா தெரியாது. எனக்கு தெரிஞ்சது மெட்டா மேங்கில அது போட்டாங்க. அப்பதான் தெரிஞ்சு டிஜிட்டல் வெல்பீயிங் இப்படி இருக்குதுன்னு. ஐரோப்பிய யூனியன் தான் வந்து டிஜிட்டல் வெல்பீயிங்க லான்ச் பண்ண சொல்லி எல்லா ஆண்ட்ராய்டு ஃபோன்லயும் கம்பல்சரி இருக்குன்னு சொன்னுச்சு. அப்படின்னு அவங்கள சொன்னாங்க. எனக்கு சரியா தெரியல. அப்பதான் மெட்டா மேக்கிலேருந்து எனக்கு தெரிஞ்சது இந்த இது விஜயவர்தராஜன் அவர்கள் தான் சொன்னாரு இத டிஜிட்டல் வெல்பீயிங். ஆனா நான் முன்னாடியிருந்தே டிஜிட்டல் வெல்பீயிங்கா தான் இருந்திருக்கிறேன். வேர்டு இதா இருந்தாலும், நான் என்னன்னா பேட்டரி எனக்கு சார்ஜ் தீரக்கூடாதுன்னு எனக்கு அப்பைலேருந்தே 2016 16ஓ 17 சம்திங் தெரியல. சாம்சங் ஃபோன்ல வந்து யூசேஜ் எவ்வளோ பேட்டரி எவ்வளோ சார்ஜ் ஆகுதுன்னு அப்படின்னு சார்ஜ் போகுதுன்னு தெரிஞ்சதுக்கோசரம் நான் தினமும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கிறோம், இவ்வளோ இது பண்ணுறோன்னு. 2016 தான் நினைக்கிறேன். ஆமாம், சாம்சங் ஃபோனில் அப்போ அந்த ஃபெசிலிட்டி இருந்தது. எனக்கு நல்லா ஞாபகம். மற்ற ஃபோனில் எப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் அதில் அப்படி இருந்தது, நல்லா இருந்தது. டெய்லி யூசேஜ் எவ்வளோ அப்படிங்கிறத நோட் பண்ண முடியும். நான் எவ்வளோ கேம் விளையாடுறேன். அப்போ இன்டர்நெட் அவ்வளோ இது இல்லை, ஜியோ லான்ச் ஆகலை. அப்போ அதுக்கு முன்னாடி நான் டிஜிட்டல் வெல்பீயிங்காக தான் இருந்தேன். கேம் விளையாடுறது அதிகமாக இருப்பேன். எவ்வளோ யூஸ் பண்ணுறங்கிறத பேட்டரி யூசேஜை வச்சு கால்குலேஷன் பண்ண முடியும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் மொபைலில் வந்து நான் பாட்டு தான் கேட்டுட்டு இருந்திருக்கிறேன். அது வந்து டிஜிட்டல் வெல்பீயிங்கில் பவர் கன்சியூமேஷனில் மியூசிக்னு மொபைல்லே இருக்கும் தெரியுமா? அந்த ஆப்பில் கன்வெர்ட் ஆகாது. அது என்னென்னா செட்டிங்ஸில் ஒரு கிளாரோ ஏதோ ஒரு செட்டிங்ஸில் தான் அது கன்வெர்ட் ஆகும். அதில் சார்ஜ் போகும். நான் அப்போ ரொம்ப அடிக்ட் ஆனது மியூசிக்கில் தான். ஏன்டா பழசுக்கு போகிறேன்னு கேட்பேன். அப்போ தான் எனக்கு டிஜிட்டல் வெல்பீயிங் இல்லை, எப்படி மொபைலை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரிஞ்சுது. இப்போ நீங்கள் உங்கள் மொபைலில் கூட நீங்கள் மியூசிக் வந்து இது பண்ணிங்கன்னா அது நார்மல் சார்ஜிங் போகிறத தான் காட்டும். அதுதான் நீங்கள் டிஜிட்டல் வெல்பீயிங் ஆப்பில் போய் பார்க்க முடியாது. இப்போ என்ன இருக்கிறேன்னா, அதிகமாக யூடியூப்பில் தான் இருக்கிறேன். இந்த குரூப் ஸ்டார்ட் பண்ணி தான் வாட்ஸ்அப்பில் இருக்கிறேனே. இதனால் இப்போ அதிகபட்சம் யூடியூப் தான். ஏன்னா யூடியூப் நான் இப்போ வரைக்கும் லைப்ரரியாட்ட தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். மேக்ஸிமம் நான் கற்றுக்கிறதா இருந்தாவோ எதாக இருந்தாலும் யூடியூப் தான். யூடியூப் வந்து ஒரு என்னென்னா, யூடியூப் ஏஐயில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஏஐனா அல்கோரிதம் தான். நான் எந்த டாப்பிக்கை பார்க்குறேனோ அது ரிலேட்டடாக தான் எனக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஏதாச்சும் அது புதுசாக அப்டேட்டானாவோ ஏதோ ஒரு இது பண்ணாலும் அதுதான் இதில் வரும். அதனால தான் நான் யூடியூப்பை நிறைய யூஸ் பண்ணுறது. குரோமுக்கு போய் நிறைய தெரிஞ்சுக்கல, விக்கிபீடியா போனால். ஆனால் எனக்கு யூடியூப்க்கு அடுத்து குரோம் தான் இது. விக்கிபீடியாவுக்கு அதிகமாக போவேன். விக்கிபீடியாவுக்கு ஆப் இருக்குது. ஆனால் ஆர்டிக்கலோ ஆர்எஸ்எஸ் ஃபீட்டோ வந்துச்சுன்னா குரோமில் தான் தெரியும். இப்போ அதிகமாக அதுக்கப்புறம் டக்டக்கோ இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ரெண்டுத்தையும் கம்பேரிட்டிவ் இருந்துச்சு. குரூப் ஆரம்பித்தோடனே இது அதிகமாக போச்சு. வாட்ஸ்அப் தான் அதிகமாக போச்சு. குரூப் ஸ்டார்ட் ஆனது 30ஆம் தேதியிலேருந்து. டிஜிட்டல் வெல்பீயிங்னா எனக்கு தெரிஞ்சு அது தேவைன்னு நான் நினைக்கிறேன். டிஜிட்டல் வெல்பீயிங் எவ்வளோ நாள் ஒரு எதுக்கோசரம் யூஸ் பண்ணுறீங்க, என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னு நீங்கள் தெரிஞ்சதுக்கோசரம். நான் டிஜிட்டல் வெல்பீயிங்கை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேட்டரி லைஃபுக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுது நான் யூசேஜ். ஆனால் டிஜிட்டல் வெல்பீயிங் அப்போ கூட இல்லை, அப்போ லான்ச் ஆகலை. 2018 தான் டிஜிட்டல் வெல்பீயிங்னு ஒரு தனியாக ஸ்பெசிஃபிக்காக அது இன்டகிரேட்டாக ஆப்போட வரணும், அப்படின்னு மொபைலோட வரணும். ப்ளே ஸ்டோரு, கூகுளு, குரோம் மாதிரி கன்ஃபார்மாக இதோட இருந்தே ஆகணும் அப்படின்னு. எப்படி ஃபோன்னா சிம் போட்டு தானே ஆகணும், அதுங்க மாதிரி இது கம்பல்சரி இருக்கணும். யூரோப் கண்ட்ரி ஆர்டர் போட்டதுக்கப்புறம் எல்லா மொபைலும் டிஜிட்டல் வெல்பீயிங் வந்துருச்சு. எனக்கு டிஜிட்டல் வெல்பீயிங் நல்லதா கெட்டதான்னு கேட்டால் உங்கள் ஒர்க்கை பொறுத்து தான் நான் சொல்லுவேன். எவ்வளோ நேரம் அதில் அடிக்ட் ஆகுறீங்க. எனக்கு தெரிஞ்சு